கடந்த சில நாட்களுக்கு முன் 100 சேனல்கள் இலவசமாக வழங்கப்படும் என இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் அறிவித்தது. இதைத் தொடர்ந்து சேனல்களுக்கு ஜிஎஸ்டி விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தது. இந்நிலையில் 100 டிவி சேனல்கள் ரூபாய் 153க்கு வழங்கப்படும் என ட்ராய் அறிவித்தது. கேபிள் டிவி மற்றும் HD சேவை கட்டணம் பற்றி வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பில் வாடிக்கையாளர்கள் 100 இலவச சேனல்களையோ அல்லது கட்டண சேனல்களையோ ரூபாய் 153.40 ரூபாய்க்கு தேர்வு செய்து கண்டுகளிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய கட்டணம் மாதம் ரூபாய் 130 ஆகும். அதற்கான ஜிஎஸ்டியுடன் சேர்த்து மாதம் 154 ரூபாய் ஆகிறது. புதிய அறிவிப்பின்படி வாடிக்கையாளர்கள் 100 சேனல்களை ஜனவரி 31ஆம் தேதி தேர்வு செய்ய வேண்டும். பின் வாடிக்கையாளர்கள் தேர்வு செய்யும் சேனல்களுக்கான கட்டணத்தை மட்டும் செலுத்தினால் போதுமானது. இந்த விதிமுறைகள் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் அமலாக்கமாகிறது. இந்த அறிவிப்பால் HD சேனலுக்கு இடம்பெறாது. முன்னதாக வெளியான தகவல்கள் வாடிக்கையாளர்கள் HD சேனலையும் தேர்வு செய்யலாம் என கூறப்பட்டது. இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் நடவடிக்கையால் வரும் 29ஆம் தேதி முதல் கேபிள் டிவி, HD டிவி உள்ளிட்ட டிவி சேனல்கள் கட்டணங்கள் குறைக்கப்படுகிறது. தங்களது சேனல்களின் கட்டணங்களும் மாற்றி அறிவிக்கப்பட உள்ளது. மேலும் 100 சேனல்கள் தற்போது இலவசமாக வழங்க அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் நெட்வொர்க் டெபாசிட் கட்டணம் 130 ரூபாய், 18% ஜிஎஸ்டி வரியுடன் 23.40 சேர்த்து மொத்தம் 153 ரூபாய் 40 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் அடிப்படை பேக்கேஜையும் தூர்தர்ஷன் உள்ளிட்ட 100 இலவச சேனல்கள் வழங்கப்படும். மேலும் கட்டணமற்றவை என வகைப்படுத்தப்பட்டுள்ள சேனல்கள் பட்டியலில் இருந்து கூடுதலாக வாடிக்கையாளர்கள் தேர்ந்தெடுக்கும் ஒவ்வொரு சேனலுக்கும் 25 சேனலுக்கும் ரூபாய் 20 கட்டணத்தையும் அதற்கான 18% ஜிஎஸ்டி வரி 3 ரூபாய் 60 பைசாவையும் சேர்த்து 23 ரூபாய் 60 பைசாவாகவும் செலுத்த வேண்டும். இந்த 25 சேனல்கள் ஏதாவது கட்டண சேனலாக இருந்தால் அந்த 23 சேனல் 60 பைசாவையும் சேர்த்து அந்த கட்டண சேனலுக்கு நிர்ணயிக்கப்பட்ட தொகையை தனித்தனியாக ஜிஎஸ்டி வரியுடன் சேர்த்து செலுத்த வேண்டும். ஒவ்வொரு கட்டண சேனலுக்குமான விலை விவரங்கள் அந்தந்த சேனல் நிறுவனங்களின் அதிகாரப்பூர்வ இணையதளங்களில் பதிவேற்றப்பட்டுள்ளன. கேபிள் டிவி, டிடிஹெச், IPTV உள்ளிட்ட இயங்குதளமாக இருந்தாலும் மாற்றங்களின்றி ஒரே மாதிரியான கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்கள் சுதந்திரமாக தங்களது விருப்ப சேனல்களை மாதந்தோறும் தேவைக்கேற்ப மாற்றிக்கொள்ளவும் வாய்ப்புகள் அளிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பார்வையாளர்களின் விருப்பத்தை கேட்காமலே அனைத்து வீடுகளுக்கும் கட்டண சேனல்கள் சென்றடைந்தன. ஆனால் தற்போது வாடிக்கையாளர்கள் விரும்பும் கட்டண சேனலுக்கு மட்டுமே அதற்குரிய தொகையை செலுத்தி பார்க்க முடியும் என்பதால் அந்த கட்டண சேனல்கள் தங்கள் பார்வையாளர்களின் எண்ணிக்கையிலும் விளம்பர வருமானத்திலும் இந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட கட்டண சேனல்கள் தங்கள் கட்டணத்தை குறைக்கவோ அல்லது கட்டணம் இல்லாத சேனலாக மாற்றவோ வாய்ப்பு உருவாகும் என கூறப்படுகிறது. இம்மாதம் வரும் 28ஆம் தேதி இரவுடன் அனைத்து கட்டண சேனல்களும் நிறுத்தப்படும். 29ஆம் தேதி முதல் வாடிக்கையாளர்களின் விருப்ப கட்டண சேனல்கள் மட்டுமே வழங்கப்படும் என்பதால் கேபிள் டிவி வாடிக்கையாளர்கள் இப்பொழுதே தங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டர்களை தொடர்பு கொண்டு தேவையான கட்டண சேனல்களை மட்டும் பார்க்கும் வகையில் செட்டாப் பாக்ஸ் மாற்றிக்கொள்ளலாம். அனனா கேபிள் இணைப்புகளில் சேனல்களை வழங்க ஏற்கனவே தடை செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் எல்லாரும் வேகமாக போயிட்டு சேனல் வேணும் அப்படின்றவங்க எந்தெந்த சேனல் வேணும் அப்படின்றத முன்னாடி பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நார்மலாக நம்ம கட்ட வேண்டிய காசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 154 ரூபாய். அதுக்கு மேலே நீங்கள் ஒவ்வொரு டிவி வேணும், சன் டிவி, விஜய் டிவி, ராஜ் டிவி, KTV இப்போ ஒவ்வொரு டிவி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 19 ரூபா ப்ளஸ் அந்த ஜிஎஸ்டியோட சேர்த்து கட்டணும் அப்படின்ற ஒவ்வொரு டிவிக்கும் இருக்குது. தேவையான டிவி எதுவோ அது மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எல்லா டிவி வேணும் அப்படின்னு நினச்சோம்னா மாதத்துக்கே கேபிளுக்கு 500 ரூபா செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா ஒரு டிவியில் ஒரு நாடகம் பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு டிவியில் ஒரு நாடகம் பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது. ஸோ அதனால் எது தேவையோ அதை மட்டும் பாருங்கள். பசங்களுக்கு அந்தளவுக்கு பிரச்சனை இருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு வீட்டில் யூஸ் பண்ண மாட்டாங்க டிவி, அவங்க மொபைல் ஃபோன்லேயே பார்த்துட்டுருவாங்க. ஸோ எந்த சேனல் நமக்கு தேவை அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக பின்னாடி இப்போ இருக்க நிலமா பின்னாடி வரலாம். எல்லா டிவிக்கும் காசு வாங்காமல் ஃப்ரீயாக கூட கொடுக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு டிவியை TRP ஏற்றி விட்டதுக்கு காரணமாக தான் இன்றைக்கி நம்மளுக்கு அந்த பிரச்சனை நம்மக்கிட்டே திரும்பி வந்திருக்குது. முன்னெச்சரிக்கையாக நீங்கள் டிவிக்கான கட்டணத்தை செலுத்தி பாதுகாத்துக்கங்க. இந்த தகவல் பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.